பசங்க ஃபுல்லா பனியன் வாங்க போறாங்க பாருங்க, வட்ட வட்ட வாங்குவாங்க. இப்போ போறாங்க கடைக்கு பாருங்க. ரெண்டு சாக்ஸ் வாங்கியாச்சு. இவனை ஒரு டூப்பு வாங்கிறியா? அது என்ன ஃபுல்லாக அவ்வளோடா? உங்களுக்குள்ள 40 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று பனியன் வாங்கியிருக்கேன். முருகன் படம் இருக்கு பாருங்க. எல்லாம் சூப்பர் சூப்பர் பனியன் இருக்கு. நீ என்ன வாங்கினா? என்னடா வாங்கினா? குளிச்சு பட்டையை போடுறாங்க ஃபுல்லா. எல்லாரும் பட்டையை போட்டாங்க. எல்லாரும் துண்ணூறு பூசுறாங்க. நாங்கள் இந்த தோப்பில் எப்போவுமே இந்த வட்டை இந்த தோப்பில் தான் சாப்பிட போடுவாங்க. இந்த வட்டம் நான் தோப்பில் சாப்பிட போடவில்லை. நாங்கள் வேகமாக வந்துட்டோம். ஒரு 2 நாள் லேட் வந்தானே நல்லாயிருக்கும். கூட்டம் செம்ம கூட்டமாக இருக்கும் இந்த தோப்பில் மட்டும். நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே படுத்துக்கோம் பாருங்கள். இவர் ரேடியேட்டர் கிளம்புருக்கு பாருங்க. எந்திரிக்க மாட்டாங்க. கூப்பிட்டு எத்தனை வாட்டை கூப்பிட. பாய் போ எந்திரிங்க. என்ன பண்ண டைம் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பாடிதான். நாங்கள் நல்ல பையங்க ஃபுல்லாக கிளம்பிட்டாங்க. கெட்ட பையில ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. இவரே சாக்ஸ் போட்டு. ஆமா, நான் போய் சொல்றேன். இந்த போட்டிருக்கேன், கால் தெரிஞ்சு வச்சு. இது போலீஸ் சாமிப்பா, சாக்ஸ் போட்டு வராரு. இவர நம்பாதீங்க. அப்புறம் பார்த்தா பஸ்ல ஏறி போய் முன்ன போய் உட்காந்துக்கிறாரு. இது என்ன ஊரு? என்ன ஊரு? ஐயோ தெரியல என்ன ஊர். அடுத்து இந்த நம்ம போறோம் என்ன ஊரு? ஒட்டச்சத்திரம் போறோம். 6 மணி ஆயிடுச்சு. இப்போ கால் வலிக்குது. எப்போ அந்த டீம் விட்டாச்சு. இளவட்ட பசங்க கூட நான் நடக்க முடியல. எப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். போகிறோம் உட்காரோம் அந்த மாதிரி. ஆமாம் வேகமாக போனால் நம்ம மாமா அடிப்பார். அவர் பாருங்க நடந்து போகிறாரு சைஸா. நான் சாக்ஸ் மாட்டேன், அப்புறம் திருப்பி கலட்டிட்டேன், கிழிஞ்சு போச்சு. அவ்வளோதான். 6 மணிக்கு ஆச்சு. இருட்டு வந்துருச்சு பாருங்க. பின்னாடி ஆளை வர்றாங்க பாருங்க. இப்படி மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கும். நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஆமாம், கால் வலிக்குது. அதுக்கு தக்கன கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. போட்டுட்டு போகிறாங்க. நல்லா தரமாக பாட்டு போட்டு போயிட்டு இருக்குங்க.
ஒட்டச்சத்திரம் வந்துட்டோம். ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு பாருங்கள். அதான் 3 கிலோமீட்டர் இருக்கும். நடந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நடக்கிறது 6 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டு இங்கேருந்து 6 அங்கே 3 உடனே அங்கே 3 போடுவேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக பக்தர்கள் ஃபுல்லாக இல்லை இதில் நடந்து போகிறதுக்கு லைட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள். மினுக்குன்னு ட்ரம்மு வரிசை பாலத்தில் எல்லா இடத்துல அப்படியே வரிசையாக ட்ரம் வச்சுருக்காங்க. வண்டி அந்த பக்கம் போவோம், ஆள் ஃபுல்லாக பக்தர்கள் இதில் போவாங்க. நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் 3 பேர். முருகன் முட்டாய் சாமி கோயிலில் வந்து படுத்துருக்கோம். அப்புறம் காமிச்சுக்கிறேன் பாருங்கள். எல்லோரும் படுத்துருக்கோங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஊசி போட்டாங்க, முட்டாய் சாமி பார்க்க முடியல. இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். பழனி எவ்வளோ 24 கிலோமீட்டர் இருக்குது. 25 24 அதுக்குள்ளே இருக்குது. விடியக்காலம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போகிறோம் அரை தூக்கத்தில். பாருங்க கூது இப்படி பொத்தி படுத்துறான். என்ன பொத்திட்டு இப்படி படக்குறான். என்ன படக்குல சொல்கிறேன். ஐயோ மண்டை வேலை செய்ய மாட்டேங்குது. பழனி ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கு. மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு கபடி மாமா எப்படி பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பாருங்க எப்படி ஆள வர்றாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வழியில் குதிரை பார்த்தோம். பாருங்க குதிரை 3 குதிரை இருக்குது. அங்கே ஒன்று ரோடு அந்த பக்கம் ஒன்று, இங்கே ஒன்று. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாமா நடக்க முடியாமல் பின்னாடி வர்றாரு. நான் வந்து உட்காந்துருக்கேன். அவர் மெதுவாக வர்றாரு பாருங்கள். பாருங்க அப்போ நம்ம வேணும் மெதுவாக வர்றாங்க. நான் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கேன். உட்காந்து அப்புறம் அவங்க வர்றாங்க பாருங்கள். எங்கே உட்காந்தீங்க?
ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கோயில் வந்து ஆயிடுச்சு. அவர் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ரோடு கொஞ்சம் சரியில்லை பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது. இது ரோடு நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முருகன் கிட்டத்தில் வந்தானே இப்படி ஆகுது. நாங்கள் எங்கேயோ உட்கார போனோம், நடக்க முடியாது இதில், செத்த உட்காந்து அப்படியே போகிற மாதிரி. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் கோயில். அங்கே போக போகிறோம். அதான் எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க, இந்த ரோடில் இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இதில் ஆளுகளாம் நடந்து போகிறாங்க அங்கே பாரு, இப்படி இதில் ஆள் நடந்து போவாங்க. எவ்வளோ கஷ்டப்பண்ணி அம்பிட்டு தூரம் நடந்து வந்து இந்த கிட்டத்தில் போகிறதுக்கு இப்படி மோசமாக ரோடு இருக்குது. ஐயோ, அவன விழுந்துருச்சான் அந்த விழுந்துருச்சா. நல்ல டிஜே சாங்க போட்டு நச்சு குத்தியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஆட்டம் போடுறாங்க வண்டியில் வந்துட்டு. இப்படி நடந்து வந்தா இப்படி ஆடுவாங்களா? சத்தியமா யாருக்கும் தெரியலமா எனக்கு. போட 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 ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள். அம்பிட்டு படி ஏறணும் பார்த்தா இருக்குன்னு வருது. இம்பிட்டு தூரம் நடந்து 200 கிலோமீட்டர் நடந்து வர்றான். நடந்து 4 நாள் ஆயிடுச்சு. காலைல பாட்டு ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. 650 படிக்கிட்டு எத்தனை 650 கரெக்டாக தெரியுமா? 600 மேலே படி எத்தனை தெரியல. என்ன சொல்கிறாங்க 600 மேலே இருக்கு. இன்னி பார்ப்போம். இன்னைக்கு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் வீடியோவில் பாருங்கள். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்களா இப்படி ஜம்முன்னு இருக்கா. இதுதான் ஏறணும். அப்படி சுற்றி அந்த ரோட்டில் போய் அப்படியே மேலே போய் சுற்றணும், அவ்வளோதான். அது போகிறதுக்கு குளிச்சுட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றி அப்புறம் பேகு ஃபோனு எல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு அது லேட் ஆகி போயிடும். பார்ப்போம் சாமி எந்த வழி காமிக்கிறாங்க. எங்கே பின்னாடி ஆட்டம் போட்டுட்டு எல்லோரும் வர்றாங்க. ஒரு சாமி குரூப்பு நல்லா சூப்பராக இருக்குது அந்த குரூப்பு. நம்ம இதில் அப்படி பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் இருக்கவே 28 பேர் எத்தனை பேர் இருக்கோம். அடுத்த வருஷம் நாங்கள் அப்படி பண்ண போகிறோம். ஒரு வண்டி எடுத்துகிட்டு நல்லா மைக் செட்டு கட்டி வந்தால் நல்லா சூப்பராக இருக்கும். மாமா முன்னாடி நொண்டி நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு பாருங்கள். மாமா முன்னாடி நொண்டி போய்கிட்டு இருக்காரு. இதுதான் பழனி. இதுதான் முருகன் கோயில். என்னன்னு சொல்ல புரியல, வாயிலே வார்த்தை வர மாட்டுது. அவ்வளோ வலி, கால் வலி. ரோடு கொஞ்சம் சரியில்லை பாருங்கள், பேத்தி கிடக்க. போனோம் 2 கிலோமீட்டர் போனோம்னு நினைக்கிறேன். அப்படியே நினச்சேன்னு காய்ச்சல் வருது. இந்த ரோடை பார்த்தோன்னு எப்படா முடியும் ரோடு. அப்படியே போய் சாமிக்கு பார்த்துட்டு அப்படியே வீட்டு பக்கம் கிளம்புற மாதிரி. மாமா அங்கேருந்து உட்காந்துட்டாரு.
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் முன்னாடி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க வந்துட்டான் பாருங்கள். ஊர்னு சரியான இடம், சூப்பராக இருக்கும் வியூஸ் பாருங்கள். இது ஒரு கோயில், முருகன் கோயில். இங்கே வந்துட்டான். இடும்பன் கோயில் இதா இடுமல் என்ன படிங்க, எனக்கு படிக்க தெரியாது. அப்பா இந்த இடத்துல தான் இப்போ குளிக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து போகிற குளிச்சுட்டு முடிச்சுட்டு அடுத்து வீட்டுக்கு போகிறல பாருங்கள். இங்கிட்டு வரையா அங்கிட்டு போகிறோமா? பசங்க அங்கிட்ட லேடிஸ் கிட்டா? சரி, தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ் ஒரு பக்கம், ஜென்ஸ் ஒரு பக்கம். இப்போ பாருங்கள், இது நம்ம பசங்களை ஃபுல்லாக குளிக்கிறதுக்கு. அது கேட்டு போட்டுருங்க, கேட்டு அங்கிட்டு தாண்டக்கூடாது. ஏன்னா சூப்பராக இருக்குது இடம், நல்லா லுக்காக இருக்குது. மாமா நொண்டி இறங்கிட்டாரு. இங்கே பாருங்க நோண்டி. ஐயா அப்பா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, குளிச்சுட்டு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடியல, ஒன்றும் பண்ண முடியல. வேகமாக சாமி போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டு பக்கம் கிளம்ப பண்ணிதான். பாருங்கள் எப்படி குளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சாச்சு, சாமி இடுமேல் சாமி அந்த கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. அப்போ திருப்பி வேறு கோயிலுக்கு போக போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சாமி தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்துட்டோம். கீழே வந்தோடனே இப்போ பஞ்சாமிர்தம் வாங்க போகிறேன். இது இங்கே தான் பஞ்சாமிர்தம் வாங்க போகிறோம் பாருங்கள். மேலே வாங்கினா நம்ம மாலை சுமக்க முடியாது, அது கீழே வந்துட்டோம். கீழே மேலே ஒரே ரேட்டு தான். இந்த மாமா பாருங்கள் ஏற முடியாமல் உட்காந்துட்டாரு. ஒருத்தர் 2-3 வாங்கினா பரவாயில்லைங்கய்யா. ஒருத்தர் 200, 300, 100, 30, 40 ரெண்டு பார்த்தா கிடைக்கும். நேற்று நைட்டு இங்கே வரல. 20 ரூபாய்க்கு கொடுங்க. 10 என்ன 5 இல்லையா? 20 இல்லையா? 25 அங்கே தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா